படந்தால் பாலத்தினுடைய பணி இடைநீக்கத்திற்கு ஆய்வு செய்தோம். இதே காலத்தில் சிவரக்கோட்டையாக இருந்தாலும் சரி, திருமங்கலம் சிவரக்கோட்டையாக இருந்தாலும் சரி, விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால் இருக்கிற பாலமாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே அதே வாரத்திலே அடிக்கல் நாட்டப்பட்டது, பணி துவக்கப்பட்டது. ஆனால் சாத்தூர் படந்தால் பாலம் மட்டும் பணி மிக தொய்வாக இருக்கிறது என்பதற்காக ஆய்வு செய்ய வந்தோம். இன்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளோடும் ட்வாட் அதிகாரிகளும் இருந்தார்கள். அதில் ட்வாடினுடைய அந்த பைப்லைன் மாற்றுவதற்காகவும் அதே போல நகராட்சியினுடைய பைப்லைன் மாற்றுவதற்கான காலதாமத்தின் அடிப்படையிலே இந்த பணி துவங்குவது காலப்பட்டதாகவும் மிக விரைவில் இன்னும் 10 நாட்களில் இது அனைவரும் நிறைவு பெற்று அவர்களுடைய பணி ரோடு அமைக்கின்ற பணி துவங்கும். அதற்கு அடுத்து பாலம் அமைக்கின்ற பணியும் ஜூன் மாதத்துக்குள் நிறைவு செய்யப்படும் என்ற வாக்குறுதியையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்டத்தினுடைய ஆட்சியரிடமும் பேசியிருக்கிறேன். மாவட்ட ஆட்சியரிடம் இது பேசி இதற்காக ட்வாட் மற்றும் நகராட்சியினுடைய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு தேவை. அப்பொழுதுதான் படந்தால் பாலம் பல ஆண்டு காலமாக சாத்தூரிலே மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று படந்தால் பாலம். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அதற்காக பாலம் வந்த பொழுது அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை அடுத்து வந்த பாஜக அரசு நிறைவேற்றாருடைய விளைவாக அந்த பாலம் கிடப்பில் போடப்பட்டது. இப்பொழுது தொடர்ந்து வலியுறுத்தி நிதின் கட்கரி அவர்களிடம் வலியுறுத்தி இந்த பாலத்தை பெற்று வந்திருக்கிறோம். இந்த பணியையும் மிக விரைவாக முடிக்க வேண்டியது என்பது நம்முடைய கடமை. அதற்கு இந்த ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் வருகின்ற ஜூன் மாதத்திற்குள்ளாக வருகின்ற ஜனவரி மாதத்துக்குள்ளாக கடைசியிலே இந்த பணி துவக்கப்படும் என்பதும் ஜூன் மாதத்துக்குள் நிறைவு பெறும் என்றும் அதிகாரிகள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். வர 26ஆம் தேதி இருந்து நாடு முழுவதும் ரயில் கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்படுது. இந்த பாக்குறீங்கன்னா அது பப்ளிக் ஏதாவது பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிற வாய்ப்பு இருக்கு. இந்த அரசு பணக்காரர்களுடைய அரசு. இந்த அரசு மோடி அதானிக்கான அரசு. மோடி அரசு அதானி அம்பானிக்கான அரசு என்பதை மீண்டும் நிரூபிக்கிறது. இந்த அரசு ஏசி ட்ரெயின்களை இயக்குவதில் மிக அக்கறை காட்டுகிறதை ஒழிய சாமானிய மக்களுடைய செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் இதாக இருந்தாலும் சரி, செகண்ட் கிளாஸ் நான் ஏசி கோச்சுகள் குறைப்பாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றாக ஏழை நடுத்தர மக்களுடைய ரயில் நிலையங்களாக இருந்த ரயில் பயணத்தை குறைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதனுடைய ஒரு பகுதியாக இப்பொழுது அவர்களுடைய டிக்கெட் விலையை கூட்ட போறார். இவர்களை பொறுத்த மட்டிலும் பெரும் பணக்காரர்களுக்கு கொடுக்கின்ற கடன் தள்ளுபடி படியை ஒரு பக்கமும், ஏழை மக்களிடமிருந்துகின்ற அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுகின்ற இந்த முடிவு என்பது கைவிடப்பட வேண்டும். அதுவும் பாராளுமன்றம் முடிந்ததற்கு பின்னாலே இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பாராளுமன்றத்து கூட்டத்தொடரில் இதற்காக அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரோ அல்லது பாராளுமன்றத்தில் இதை பற்றி சொல்லியிருந்தாலோ அதற்காக உடனடியாக எதிர்க்கட்சிகளுக்காக எதிர்ப்பு தெரிவிப்போம் என்பதற்காக இவர்கள் பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பின்னாலே இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இது மிகவும் கண்டனத்துக்குரியது. இதை திரும்பப்பட வேண்டும். அதே மாதிரி அந்த எஸ்ஐஆருக்கு பின் நடைபெறுகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு கள்ள ஓட்டு கூட போட முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக மாநிலத்தை நயனா நாகேந்திரன் ஒரு கருத்து வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறேன்? அந்த நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, என்னுடைய பூத்தில், திருநகர் பூத்தில் 2 இந்தியில வாக்காளர்களுடைய பேர் இருக்கு. இதற்கு பதில் நயனார் நாகேந்திரன் என்ன சொல்ல இருக்கிறார்? இவர்களை பொறுத்த மட்டும் கள்ள ஓட்டு போடுறது, கள்ள ஓட்டு போடாது, இதெல்லாம் தமிழக மக்களை பொறுத்த மட்டும் என்றைக்கு கள்ள ஓட்டு போட்டெல்லாம் யாரும் அவ்வளவு தரம் தாழ்ந்த செயல்களில் தமிழ்நாட்டில் ஈடுபட்டது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாஜக இன்னும் புரிந்து கொள்ளாதது, பாஜகவை பொறுத்த மட்டும் வழி தெரியாமல் திட்டு திணறாடி நிற்கிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்தியதற்காக கிராமத்துக்குள்ள பாஜக காரர்களை விட போவதில்லை மக்கள். எப்பொழுது கிராமத்தை நோக்கி செல்கிறார்களோ அப்பொழுதுதான் தெரிய போது பாஜக காரர்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்தி மகாத்மா காந்தியினுடைய பெயரை மாற்றி அதை கைவிட்டு மகாத்மா காந்தியை 2வது முறையாக படுகொலை செய்த அந்த பாவத்தை செய்த கைகளோடு ரத்தக்கரைகளோடு இவர்கள் எப்படி கிராமங்களுக்குள் நுழைகிறார்கள் என்பதை பார்ப்போம். பாஜக திசை தெரியாத கப்பலாக இருக்கிறது. இடி சிபிஐ இருந்தும் இப்பொழுது எந்த நிலையிலே பாஜக இருக்க போகிறது என்பது வருகின்ற தேர்தலில் தெரியும்.
நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த மட்டிலே தன்னுடைய சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவாரா என்பது மிகப்பெரிய சந்தேகம்க்குரிய விஷயமாக போகிறது. மிரட்டி உருட்டி எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி சேர்ந்து இப்பொழுது அந்த கூட்டணி செல்வெடுக்காத காராக நிற்கப் போகிறது. அதே மாதிரி திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா 3 அணி 4 அணியாக இல்லாமல் 2 அணியாக மட்டும் இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி. பட் விஜய்க்கு வந்து அதே நயனார் நாகேந்திரன் ஒரு யோசனை தெரிவிச்சிருக்கிறார். இதை நீங்க கொஞ்சம் புரிந்து செயல்படுங்க. திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் 2 அணியாக மட்டும்தான் செயல்படணும் அப்படின்ற அந்த கருத்து. பாஜக தனித்து விடப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு. பாஜக என்பது இப்பொழுது தமிழ்நாட்டிலே ஓரங்கட்டப்பட்டிருக்கிறது. மக்கள் விரோதிகளுடைய கட்சியாக நிற்கிறது. மக்கள் பாஜகவோடு யாரும் கூட்டணி சேர தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமியை தவிர வேற யாரும் கூட்டணி செல்ல தயாராக இல்லை. யாருக்கெல்லாம் சிபிஐ கேஸ் இருக்கோ அவர்கள் தான் கூட்டணி செய்ய, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் தான் கூட்டணி செய்ய வைக்க ரெடியாக இருக்கிறார்களே ஒழிய வேறு யாரும் தயாராக இல்லை என்று நினைக்கிறது. அவர்களுடைய புலம்பல் நமக்கு புரிகிறது. நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையிலே பாஜக மிகப்பெரிய பாதாள குடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது. இருக்கன்குடி பாலம் என்பது மிக முக்கியமான பாலம். ஆனால் இந்த பகுதியினுடைய நகரத்தினுடைய, சிவகாசி நகரத்தினுடைய இருக்கின்ற வியாபாரிகளுடைய பிரச்சனை வராமல் அந்த பாலத்தில் அலைன்மெண்ட் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. அதற்கு நெடுஞ்சாலைத்துறையும் ரயில்வே துறையும் சேர்ந்து அதுக்கு ஆய்வு செய்து அதுக்கு நல்ல முடிவு எடுத்திருக்க வேண்டும். அவர்களை பொறுத்த மட்டிலே எப்படி சாட்சியாபுரம் பாலம் வராமல் தடுத்தார்களோ, கேடி பாலன், ராஜேந்திர பாலாஜி போன்ற அந்த பாலத்தை வரவிடாமல் தடுத்தார்களோ 10 வருஷம், அதே மாதிரி திருத்தங்கால் பாலத்தையும் வரவிடாமல் தடுத்தார்கள். இப்பொழுது ஒவ்வொரு பாலமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. இருக்கன்குடிக்கு செல்ல வேண்டிய இந்த பாலமும் மிக விரைவில் அதற்கான பணி துவங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. இதை பற்றி அதிகாரிகளிடம் பேசுவேன். என்னை பொறுத்த மட்டும் ரயில்வேயை பொறுத்த மட்டும் அங்கே பாலம் வர வேண்டும் என்ற அவர்களுடைய திட்டம் இருக்கிறது. ஆனால் அதனுடைய அலைன்மெண்ட், அதாவது நெடுஞ்சாலைத்துறை அதற்கான அலைன்மெண்ட்ல சில பிரச்சனைகள் இருப்பதைப் போலவும் அங்கு இருக்கின்ற வியாபார பெருமக்களுடைய சில எதிர்ப்புகள் இருப்பதனாலும் தான் அது கொஞ்சம் அவர்கள் உட்கார்ந்து பேசி முடிவு பண்றதுக்காக இருக்குது. இருக்கன்குடி பாலம் மிக விரைவில் வருவதற்காக தொடர்ந்து கூறப்படும். ரைட்டா? சாத்தூர் ரயில் நிலையம் மிக முக்கியமான ரயில் நிலையம். இதற்கு பல முக்கியமாக கோயம்புத்தூர் செல்கின்ற ரயிலாக இருக்கட்டும் அல்லது எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சென்னைக்கு செல்கின்ற ரயில்களாக இருக்கட்டும், இது நின்று செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து ரயில்வே அமைச்சரிடம் வலியுறுத்தி வருகிறேன். ஆனால் ரயில்வே அமைச்சரை பொறுத்தமட்டில் இதற்கு எந்த செய்தியும், சாத்தூரை பொறுத்தமட்டில் அவர்கள் புறக்கணிக்கின்ற நிலை தான் தொடர்கிறது. இதை எதிர்த்து தேவைப்பட்டால் நானே நின்று சாத்தூர் மக்களை திரட்டி சாத்தூர் ரயில் மறியலுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலை வரும். அதிகாரிகளிடம் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்த பட்ஜெட்டுக்கு முன்னால் குறிப்பிட்ட சில ரயில்களையாவது நிறுத்தி செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன்.